பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருள் மிகுந்த கண்ணியமான இந்த ரமதான் மாதத்திலே நாங்கள் கண்ணியமான அல்குர்ஆனை, அற்புதமான அல்குர்ஆனை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே சூரத்துல் ஜுமுஆவுடைய 6வது வசனத்தை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்று பார்க்கலாம் என்று இருக்கின்றோம். குல் யா அய்யுஹல்லதீன ஹாது இன் ஸஅம்தும் அன்னக்கும் அவுலியாஉ லில்லாஹி மின் தூனின் நாஸ் ஃபதமன்னுல் மௌத் இன் குன்தும் ஸாதிகீன். குல், நபியே கூறுங்கள், யா அய்யுஹல்லதீன ஹாது, யஹூதிகளே, நீங்கள் இன் ஸஅம்தும், நீங்கள் வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்றால், அன்னக்கும் அவுலியாஉ லில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்று கூறிக்கொண்டிருந்தீர்கள் என்றால், மின் தூனின் நாஸ், அடுத்த மனிதர்களை தவிர்த்து நீங்கள் மாத்திரம்தான் அல்லாஹ்வுடைய நேசர்கள், நெருக்கமானவர்கள் என்று கூறிக்கொண்டிருந்தீர்கள் என்றால், ஃபதமன்னவுல் மௌத், நீங்கள் மரணத்தை யாசியுங்கள், மரணத்தை ஆர்வமையுங்கள், இன் குந்தும் சாதிக்கி, உங்களுடைய அந்த வாதாட்டத்திலே நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால், நீங்கள் கூறிக்கொண்டிருப்பவற்றில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நீங்கள் மரணத்தை விரும்புங்கள், யாசியுங்கள். இதுதான் இந்த வசனத்துடைய சுருக்கம். அல்லாஹு தஆலா இங்கே கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஹாது. இங்கே ஹாது என்ற அந்த சொல் ஹிதாயத் என்பதில் அந்த சொல் அல்ல, இது யஹூத் என்ற சொல்லிருந்து வருகின்றது. எனவே பனு இஸ்ராயில் என்ற அந்த சாராருக்கு அல்லாஹு தஆலா கூறுகின்ற இன்னொரு அடையாள பெயர் தான் யா அய்யுஹல்லதீன ஹாது. இன்னும் பல இடங்களில் அல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று குறிப்பிடுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த உம்மத்தை பற்றி பேசுகின்ற போது யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று கூறுகின்றார். இங்கே யஹூதிகள், பனு இஸ்ராயில்கள், அவர்களுக்கான இன்னொரு பெயர் தான் யா அய்யுஹல்லதீன ஹாது. இன் ஸஅம்தும் அன்னக்கும் அவுலியாஉ லில்லாஹ், நீங்கள் கூறிக்கொண்டிருந்தீர்கள் என்றால், நீங்கள் வாதாடி கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்று, அவுலியாஉ லில்லாஹ். இதனை நாங்கள் இன்னொரு வகையில் கூறுவதாக இருந்தால், பொதுவாக யஹூதிகளிடம் அல்லது பனு இஸ்ராயிலரிடம் தொடர்ந்து நபிமார்கள் அனுப்பப்பட்ட போது அவர்களிடம் ஒரு உணர்வு ஏற்படுகின்றது, நாங்கள் தான் ஷஅபுல்லாஹில் முஹ்தார், அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சமூகம், நாங்கள் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சமூகம், அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் நெருக்கமான உறவு இருக்கின்றது, ஏனைய சமூகங்கள் எங்களுக்கு கீழால் இருக்கக்கூடிய சமூகங்கள், நாங்கள் தான் தலைமை தாங்கக்கூடிய சிறப்புரிமை கொண்ட சமூகம் என்று அவர்கள் கூறிக்கொண்டிருந்தார்கள். சூரத்துல் மாயிதாவிலே 18வது வசனத்திலே அல்லாஹு தஆலா இவ்வாறு கூறுகின்றான், காலத்தில் யஹூது வன் நஸாரா நஹ்னு அப்னாஉல்லாஹி வ அஹிப்பாஹு. யஹூதிகளும் நசாராக்களும் கூறினார்கள், நாங்கள் தான் அல்லாஹ்வுடைய பிள்ளைகளும் அவனுடைய அஹிப்பாஹு, அவனுக்கு மிகவும் நெருக்கமான அன்புக்குரியவர்கள் என்று கூறினார்கள். இவ்வாறு இந்த சுப்பீரியோரிட்டி மைண்ட் செட் அண்ட் பிஹேவியர், நாங்கள் சிறந்தவர்கள், நாங்கள் மேலானவர்கள், நாங்கள் அடுத்தவர்களை விட தரம் உயர்ந்தவர்கள் என்கின்ற இந்த பார்வை, இந்த மைண்ட் செட், இந்த மனோநிலை மிகவும் ஆபத்தானது என்பது மாத்திரமல்ல, தாஹிர் இப்னு ஆஷூர் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது இந்த பார்வை, இந்த சிறப்புரிமை கொள்கின்ற இந்த பார்வை, அசருன் மின் ஆசாரி ஜஹ்லிஹிம் பித் தௌராத், தௌராத்துடைய அந்த மெசேஜை பிழையாக புரிந்து கொண்டதன் விளைவுகளில் ஒன்று என்று கூறுவார்கள். தௌராத்துடைய அந்த மெசேஜ் என்னவென்றால், அனைத்து மனிதர்களும், அல்குர்ஆனிலும் இதனை பார்க்கலாம், எல்லா வேதங்களிலும் இந்த அடிப்படை உண்மைகள் எல்லா வேதங்களிலும் கூறப்பட்டிருக்கின்றன. மனிதர்கள் அனைவரும் சமமானவர்கள், அல்லாஹ்வின் இபாதுல்லா, அல்லாஹ்வின் அடியார்கள், அல்லாஹ் மாத்திரம்தான் அந்த முத்தக்கப்பிராகவும், கதீர், ஃபஆலுன் லிமா யுரீத், ரஹ்மான், ரஹீம் என்று இவ்வாறான பண்புகளை கொண்டவன் அல்லாஹ் மாத்திரம். லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனுக்கு ஒப்பான நிகரான வேறு எதுவும் இல்லை. அடுத்த அனைத்து மனிதர்களும் இபாதுல்லா, அல்லாஹ்வுடைய அடியார்கள், பனி ஆதம், ஆதமுடைய பிள்ளைகள் என்கின்ற இந்த பார்வை இருக்கின்ற போதுதான் அது இஸ்லாமிக், அந்த இஸ்லாத்துடைய தூதை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய மெசேஜாக இருக்கு. மாற்றமாக நாங்கள் சிறந்தவர்கள், நீங்கள் தாழ்ந்தவர்கள், நாங்கள் உயர்ந்தவர்கள், நீங்கள் கீழே இருப்பவர்கள், எங்களுக்கு அல்லாஹு தஆலாவுடன் இறுக்கமான பிணைப்பு இருக்கின்றது, உங்களுக்கு அவ்வாறு இல்லை, நாங்கள் அல்லாஹ்விடமிருந்து எங்களுக்கு சலுகைகள் இருக்கின்றன, உங்களுக்கு சலுகைகள் இல்லை. இவ்வாறான பார்வைகள் இஸ்லாமிய தூதுக்கு மிகவும் முற்றிலும் புறம்பான பார்வைகள் என்பதை நாங்கள் இங்கே புரிந்து கொள்ளணும். எனவே இது தூது பற்றி ஒரு அறியாமை காரணமாக, தூதை பிழையாக புரிந்து கொண்டதன் காரணமாக, தூதுக்கு மிஸ் இன்டர்பிரிட்டேஷன் கொடுப்பதன் காரணமாக, பிழையான வியாக்கியானங்கள் கொடுப்பதன் காரணமாகத்தான் இவ்வாறான பார்வைகள் உருவாகின்றது என்பதை தாஹிர் இப்னு ஆஷூர் அவர்கள் கூறுவார். எனவே
அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமான அவுலியா உலில்லா அஹிப்பா, அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், நேசர்கள், அவனை விரும்பக்கூடியவர்கள் என்றால் அல் ஈமானுல் அமீக், ஆழமான ஈமான், அதே போன்று அல் அமலு சாலிஹ், நல்ல செயல்கள் தான் எங்களை காட்ட வேண்டும் நாங்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள். வெறுமனே வார்த்தைகள் அல்ல. இன்சாம்தும் அல்லாஹ் தஆலா இங்கே கூறுகின்ற நீங்கள் வாதாடி கொண்டிருக்கிறீர்கள். எனவே வாயால் கூறிக்கொண்டிருக்கிறீர்கள், இங்கே செயலில் இல்லை. எனவே தௌக்குல் ஈமானி, ஈமானிய அந்த சுவை என்பது நாங்கள் அல்லாஹ்வை முழுமையாக நம்புவது, அவனை பிரக்ஞை கொள்வது, தக்வா கொள்வது, எல்லா செயல்களிலும் அந்த அல்லாஹ் பற்றிய உணர்வும் ஞாபகமும் வெளிப்படுவது, ரிஃப்ளெக்ட் ஆகுவது, அது செயல் வடிவம் பெறுவது. இதுதான் அல்லாஹ்வுக்கு நாங்கள் மிகவும் நெருக்கமானவர்கள், அவனை விரும்பக்கூடியவர்கள், அவன் எங்களை விரும்பக்கூடியவர்கள் என்பதற்கான அடையாளங்கள். அவ்வாறு இல்லாமல் வாயால் கூறிக்கொண்டிருப்பது மாத்திரமல்ல. எனவே இந்த கருத்து இங்கே அல்லாஹு தாலா கூறக்கூடிய இந்த அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அவுலியா உலில்லாஹி என்கின்ற கருத்து இங்கே நேரடியாக யகூதிகளை மாத்திரம் விழித்து பேசினாலும் கூட யகூதிகளுக்கு பிறகு அந்த தூதை, ரிசாலத்தை, மெசேஜை சுமந்த உம்மத்து முஹம்மதுக்கும் பொருந்துகின்றது. எவ்வாறு அவர்கள் தௌராத்தை ஹும்மிலு தௌரா சும்மலம் யஹ்மிலுஹா கமசலில் ஹிமார், கழுதை எவ்வாறு அந்த தூதை ஒரு புத்தகங்களை சுமப்பதோ அதுபோன்று நீங்கள் தௌராத்தை சுமந்திருக்கின்றீர்கள். உம்மத்து முஹம்மதும் இந்த அடிப்படைகளை செயற்படுத்தாவிட்டால், இந்த தூதின் கருத்தை கொண்டு வராவிட்டால், உள்வாங்கிக் கொள்ளாவிட்டால், அதற்காக பாடுபடாவிட்டால் யகூதிகள் விட்ட அதே பிழையை உம்மத்து முஹம்மதும் விட்டதாக கூறும். அவர்கள் தௌராத்தை சுமந்தார்கள் ஏடுகளாக, இங்கே குர்ஆனை ஏடுகளாக சுமப்பார்கள். அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த வசனங்கள் ஊடாக, அல் குர்ஆன் என்பது ஒரு தூது, ரிசாலத், மெசேஜ், அது ஆழமாக பதிய வேண்டும் உள்ளத்தில், அது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட வேண்டும், எண்ணிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும், சமூகமாக மாற வேண்டும், ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்துக்கு அது டிஸ்கஷனாக கொண்டு செல்லப்பட வேண்டும். சாதாரணமான விடயமாக இருந்து ஆட்சி பீடம் ஏறுகின்ற அந்த பெரும் விடயங்கள் கூட, சூழல் பிரச்சனையாக, பொருளாதார பிரச்சனையாக, சைக்காலஜிக்கல் பிரச்சனையாக, இவ்வாறான பல வகையான பிரச்சனைகளுக்கும் அல் குர்ஆனிலிருந்து நாங்கள் அந்த தீர்வுகளை முன்வைக்கின்ற போது, அல் குர்ஆன் ஒரு கலந்துரையாடலுக்கான தீர்வுக்கான ஒரு மஸ்தராக முன்வைக்கப்படுகின்ற அந்த மிகப்பெரும் பொறுப்பை உம்மத்து முஹம்மத் சுமந்திருக்கின்றது. இதனை கருத்தை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த சமூகங்களோடு உறவாடலுக்கு செல்ல வேண்டும். அதன் ஊடாக எங்களுடைய தூதை ஒரு தீர்வு திட்டமாக முன்வைக்கக்கூடிய அந்த கருத்தை அல்லாஹ் தஆலா இங்கே வலியுறுத்துகின்றான். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்த பகுதியில் அடுத்த பகுதியை அடுத்த முறையிலே பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.